முதல் எங்கே சுமந்து காத்த தேவனே, உம்முள்ள கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சற்று வந்தாலோ ஆவியானவர் கொடியேற்றுவே, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல சற்று வந்தாலோ தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே 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 செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் முழு இருதயத்தோடு. மறவே செய்த நன்மைகள்
வரையிலே உன்னத கண்மணி போல என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரையிலே உந்த கண்மணி போல என்னை காக்கின்றேன். மறவே
பிள்ளையாய் பிரித்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படி கை எனக்கு தந்து உந்தானின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் திருமை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். ஆராதனையின் நேரம். தேவனுடைய கரத்தை கொடுத்து நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமுள்ள தேவன் தாமே, அதிசயமுள்ள தேவன் தாமே, எங்களை ஆண்டவரே ஆசீர்வாதமாக அற்புதமாக தேவனீர் எங்களை நடத்தி செல்லுவீராக. தேவனீர் எங்களை அற்புதமாய் தேவனீர் நடத்தி செல்லுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கற்பனைகளின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் கைக்கொள்ள ஆண்டவரே அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரே பல மடங்காய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய கரத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் இணைந்திருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அனுக்கிரகத்தை நீர் பாராட்டுவீராக. அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், ஆண்டவரே வல்லமையில தேவன் தாமே. இந்த ஆராதனை ஆண்டவரே கரம் தொட்டு நடத்துங்கப்பா. நடத்துவீராக, நடத்துவீராக, நடத்துவீராக. இம்மட்டும் என்னை தாங்கினீர், இம்மட்டும் என்னை சுமந்தீர், இம்மட்டுமாய் என்னை தப்புவித்தீர். எல்லா இடுக்கண்களுக்கும், எல்லா பேய்களுக்கும், எல்லா நோய்களுக்கும், எல்லா மந்திரங்களுக்கும், தந்திரங்களுக்கும், எல்லா பிலிசுனை கட்டுகளில் இருந்து தேவன் நம்மை விடுவித்ததற்கு நன்றி செலுத்துவோமா? நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ரிபோ 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 ரிபோ. ஒவ்வொரு மேல இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அபிஷேகத்தை தருவீராக. ஒவ்வொரு மேலும் புதிய ஒரு அந்நிய பாஷை, ஒவ்வொரு மேலும் புதிய ஒரு ஆண்டவரே ஆவியின் வரங்களையும் கனிகளையும் தேவனை போடுவீராக. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்தகார கிரியைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து போடுகிறோம். உடைய நாமத்துல வல்லமை, உடைய நாமத்துல அதிசயம், உடைய நாமத்துல விடுதலை, உடைய நாமத்துல நித்திய பேரின்பம் இருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி, 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 நன்றி. இடைவிடாத நன்றி உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இடைவிடாத நன்றி நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம் அப்பா. தேவன் தாமே, தேவன் தாமே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவரே இந்த ஆராதனையில கரம் தொட்டு ஆண்டவரே அதிசயமாய் நடத்துங்கப்பா, அற்புதமாய் நடத்துங்கப்பா. ஆண்டவரே நடத்தி வந்த பாதையை நினைக்கும் பொழுது நாங்கள் கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா இடுக்கங்களுக்கெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே. நன்றி, 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 நன்றி. என் பெரியவர் அப்பா, என் மகத்தவரே நன்றி செலுத்துகிறோம். மாறாதவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் கொண்டு நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து, நீர் எங்களை தெரிந்து கொண்டு, நீர் எங்களை வேறுபறித்து, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய மகனாக, மகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல தேவனே நன்றி, வல்ல தேவனே நன்றி, மாறாதவரே மகிமையானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய உடன்படிக்கையை கொடுத்து தேவன் நம்மை மட்டுமாய் பாதுகாத்தார், தேவன் நம்மை மட்டுமாய் நடத்தினார். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றியப்பா, 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 நன்றியப்பா,
நன்றியப்பா, நன்றியப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நீர் எங்களை மறக்காதபடிக்கு, ஆண்டவரே நீர் எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் எங்களை பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்ட தேவனே நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கோலியாத் போன்ற பிரச்சனைகள் எங்களுக்கு முன்பாக எதிர்த்து நின்றாலும் ஆண்டவரே தாவீது சிறு மகனை கொண்டு ஆண்டவரே ஒரு பெரிய கோலியாத்தையே கர்த்தர் முறியடித்த தேவனப்பா. ஆண்டவரே உம்மால் கூடும், எல்லாவற்றிலும் செய்ய உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உம்மால் செய்ய கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிற வண்ணமாகவே எங்களை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் தேவனை நடத்தி செல்வீராக. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி தெய்வமே. ஹalleluya, 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 ஹalleluya. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே, ஆராதனை என்றுமையாளரே, ஆராதனை. எபினேசரே, ஆராதனை என்றுமையாளரே, ஆராதனை. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ மது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. பாடுவோம். எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாக காத்தீரையா. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாக கடுங்கோபத்தால் என்னை அழித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அழித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எபினேசரே, ஆராதனை
துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே நீரின் மேல் வாய்த்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரே. எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். நீரின் மேல் வாய்த்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அழித்தாலுமே கடுங்கோபத்தால் என்னை அழித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே. எல்லோரும் முழங்கால் படிட்டு மண்டிட்டு நாம் தம்மை தாமை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தங்களை தாமை தாழ்த்தி யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ கர்த்தர் அவர்களை இந்த வருடத்துல தாழ்மையுள்ள பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல தாழ்மையோடு முழங்கால் படி போட முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் படி போடுங்க பார்ப்போம். எல்லாம் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் நாம் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஆராதிப்போமா. ஆமென். நம்ம தம்மை தாமை தாழ்த்துகிறவன் எவனோ அவன்தான் கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை தாமை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபையை கொடுத்து உம்முடைய இரக்கத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த வருடத்தை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விருத்தியாக்குவீராக. விசாலமான பாதையிலே கர்த்தர் எங்களை கொண்டு சேர்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் 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 ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி மன்றாடி முழு மனதோடு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் தேவனுடைய மனதுருக்கம் தேவனுடைய கிருபையின் வரங்கள் ஆவியின் கனிகள் இந்த நாட்களிலே இந்த ஆராதனையிலே ஒவ்வொருவருமே ஊற்றப்படுகிறது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபோ 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 ரிபோ. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. உம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவருமே ஊற்றுவீராக. எல்லா அந்நிய பாஷையில நிறைந்து எல்லா ஜெபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபோ 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 ரிபோ. நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஆண்டவரே பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தாமே யாரெல்லாம் பரிசுத்த இதயத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த மனதோடு ஆராதிக்கிறார்களோ அவரை துதிக்கிறார்களோ தேவன் வானத்தின் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் இந்த வருடத்துல ஆசீர்வாதமான வருடத்துல தேவன் ஒவ்வொருவரே நிரப்ப போகிறார்.
ஹalleluya hallelujah 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 ரிபோ 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 நன்றியப்பா 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எங்கள் பிரபுக்களோடு உட்கார செய்வீராக ஆண்டவரே எங்களுக்கு மகிமையுள்ள சிங்காசனத்தை தருவீராகப்பா ஒவ்வொருவருக்கும் மகிமையுள்ள சிங்காசனம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே யாக்கோபை போல நாங்கள் போராடி ஜெபிக்க ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க பொழுது விடுகிறது என்று தூதன் சொன்னாலும் அழுது அழுது ஆசீர்வாதம் பெறாமல் விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னார். அதே போல ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு ஆண்டவரே அவருடைய இரக்கத்தை விட்டு அவருடைய மனதுறக்கத்தை கொடுக்கும்படியாக அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக பொழுது விடிந்தாலும் யாக்கோபை போல போராடி ஜெபிக்க உதவி செய்யுங்க. போராடி ஜெபிக்க பார்ப்போம். போராடுங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஜெபிப்பவர்களுக்கு பிசாசு நேரத்தில் போராட்டம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் பொழுது பிசாசு நேரத்தில் நமக்கு போராட்டம் வராது. நிச்சயமாகவே இதற்கு முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஒரு நம்பிக்கை இனிமேல் வீண் போகாது. கர்த்தர் தாமே உன்னை இனிமேல் நிரப்ப போகிறார். கர்த்தர் தாமே உங்களை இனிமேல் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தாமே உங்களை உயர்த்த போகிறார். நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடும் கோபத்தால் நீரை அடித்தாலும் நீரை அடித்த கணம் நீரை கனிவாய் சேர்த்துக் கொள்கிறவரப்பா. ஆண்டவரே நிந்தனைகள் நெருக்கங்கள் வேதனைகள் சோதனைகள் எங்களுக்கு விரோதமாக வந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்தாலும் தேவனுடைய கரத்தை பிடித்து தேவனுடைய ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பற்றிக் கொண்டு தேவனுடைய கிருபையை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஆண்டவரை அதிலிருந்து வெளிவர தேவன் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி 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 தெய்வமே, நன்றி ராஜாவே, நன்றி கிருபையின் வரங்களை தருவீராக. ஒவ்வொருவருக்கும் கிருபையின் வரங்களை தாங்கப்பா. ஆண்டவரே இந்த வருடத்துல எல்லாரும் நல்லா கர்த்தருக்கு முன்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்லா எல்லாரும் கர்த்தருக்கு முன்னிலை கொடுக்கணும். கர்த்தருக்கு ஆண்டவரே கர்த்தருக்கு முதலாகவே நம்ம தான் ஆராதனை செலுத்தணும். கர்த்தருக்கு நாம அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயமாகவே கிருபைகளை தருகிறார். தேவன் நிச்சயமாகவே இரக்கத்தை தருகிறார். தேவன் நிச்சயமாகவே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தர தேவன் நீதியும் கிருபையும் இரக்கமும் மகிமையும் வல்லமையும் மிகுந்தவருமா இருக்கிறார். கர்மலே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றியப்பா 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 நன்றியப்பா. நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே நீரே சங்கீதமானவர் அப்பா, நீரே பலமானவர், நீரே கோட்டையமானவர், நீரே துருகமானவர். ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் அப்பா, நீர் மகத்துவர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் நீதியின் வழியில் நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ கிருபை மிகுந்தவர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் நீதிக்கு சுதந்திரவாளியாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் நீதிக்கு சுதந்திரவாளிகளாக எங்களுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் சுதந்திரவாளிகளாக நாங்கள் இருக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்த ஒரு பாலாக்கம் கொள்ளை நோயும் இனிமேல் எங்களுடைய குடும்பத்துக்கு அணுகக்கூடாதப்பா. ஆண்டவரே எந்த ஒரு வேலையின் கண்ணிகளும் எங்களுடைய குடும்பத்தில் இனிமேல் அணுகக்கூடாது. எந்த ஒரு பிசாசின் குறைத்தனங்களும் அந்தகார வல்லமைகளும் எங்களுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. நல்ல ஜெபம் பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. அவர் ஆண்டவரிடத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் செய்ய போகிறார். ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. காக்கும் கரத்தை கொண்டு தேவன் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த போகிறார். ஹalleluya hallelujah. தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நாம் நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோமா. நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் என்னை நாங்கள் பலவானாய் காண்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய தேவனுடைய பலனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை நடத்துவீராக. ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த போராட்டம் இந்த வாழ்க்கையில
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய உம்முடைய ஆலயத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அனைத்து வாரங்களிலும் நாங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ள உற்சாகமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உற்சாகமாய் உம்முடைய கிருபைக்கு உமக்கு கனத்தை செலுத்த உமக்கு தசம பாகத்தை செலுத்த உமக்கு நாங்கள் காணிக்கையை செலுத்த நாங்கள் முதல் ஆளாக முந்திக் கொள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் உதவி செய்யுங்க அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீதிமானை மாற்றினீர் எங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பீர் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தெய்வமே. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா. எல்லோரும் இளமையில் ஆராதிப்போமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் இளமையில் சொல்லி என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு திருவாயை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு திருவாயை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் அழைத்தவரே, என்னை காத்திருந்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாமல் மாற்றினீரே, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாமல் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவே, என்றும் உம்மை நடத்திடுவே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவே, என்றும் வழியில் நடத்திடுவே. ஒன்றுமில்லாத எனக்கு திருவாய் தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு திருவாய் தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தாவுமை கர்த்தாய் துதித்திடுவேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தாவுமை கர்த்தாய் துதித்திடுவேன், உம் வழியில் நடத்திடுவேன். ஒன்றுமில்லாத எனக்கு திருவாய் தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத
சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் மறைத்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் மறைத்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் மறைத்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் மறைத்தவரே, என்னை பேர் சொல்லி உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். 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 வெற்றியை காண செய்தீர். இந்த வெற்றியை காண செய்தீர். இந்த வருஷத்தில் வெற்றியை காண எலும்பு எலும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடியாகவே நீ எலும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த வருஷத்திலே 2025ஆம் ஆண்டிலே நாம் எப்படி வாழப்போகிறோம், நாம் எப்படி இருக்க போகிறோம், எப்படி நமக்கு முன்பாக 12 மாதங்கள் இருக்கிறது, அது எப்படி ஆண்டவர் நடத்த போகிறார் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பேசுகிறார். நீ எழும்பி கிரியை செய்கிற நேரம் இந்த நேரம். ஆமென், அல்லேலூயா. நம்ம என்னென்ன காரியத்தில் எழும்புவோமோ அத்தனை காரியத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நீங்கள் என்னென்ன காரியங்கள், அதாவது வீடு கட்டுற பிள்ளைகள், திருமண காரியங்கள், கொடுக்கல் வாங்கல் காரியங்கள், எல்லா காரியங்களிலுமே நீங்கள் நல்லதாக எழும்பி ஆண்டவருக்காய் கிரியை செய்யுங்கள். ஆமென், அல்லேலூயா. நல்லதாக எழும்பி நீங்கள் கிரியை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு பலன் கொள்கிற வருஷமாக இந்த வருடம் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்க போகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெரிய அளவிலே ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், 60:1 வாசிக்கலாம். ஏசாயா 60:1. பலன்கொள் என்று சொன்ன தேவன் தொடர்ந்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நமக்கு பலன் வேண்டுமானால் ஆண்டவருடைய ஒளி நமக்கு வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பலன் வேண்டுமானால் என்ன வேணும்? ஆண்டவருடைய ஒளி நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்த பொழுது புறா உருவம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா மேலே வந்து அப்படியே இறங்கினாராம். அது ஒளி. அல்லேலூயா. இன்னும் உன்னதத்திலிருந்து ஒரு நேசரின் சத்தம் அவர் கேட்கப்பட்டது, ஏசப்பாவுக்கு கேட்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் சொன்னார், இயேசுவை பார்த்து மற்ற சீசர்களை பார்த்து சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அதுதான் ஒளி. ஆமென், அல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக நான் உனக்கு ஆமென் சோத்திரம் ஒளியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒரு ஒளியாக இந்த வருஷம் இருக்க போகிறது? பெரிய ஒளியாக மாறப்போகிறது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு சின்னதாக தான் இருக்கும், ஆரம்பமாக அற்பமாக தான் இருக்கும் ஆசீர்வாதம். ஆனால் ஆசீர்வாதம் இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்ந்து பெருகி பெரிய அளவிலே நீங்கள் கனி கொடுக்க போகிறீர்கள். அல்லேலூயா.
சில நேரத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பார்த்தா அற்பமாக தான் தெரியும், ஆனால் இருக்க 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 பெருகி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமென். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அவருடைய பவர் நம்ம மேலே வரும் பொழுது நாம் அநேக நல்ல காரியங்களை செய்ய முடியும் இந்த பூமியில். ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் செய்ததை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் சொல்லணும். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், போன வருஷம் கூட சரியாக என்னால் அட்டன் பண்ண முடியல, இந்த வருஷம் நல்லா அட்டன் பண்ணினேன், நல்லா இருந்துச்சு. இந்த வருஷத்துலேருந்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த புத்தாண்டை நீங்கள் அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இது வெறும் வாயில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இனிமையான நாட்களாக, நல்ல நாட்களாக தேவன் நமக்கு மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. பணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் வரப்போகுது. அல்லேலூயா. பொருள் இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய பொருள் வரப்போகுது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்களுக்கு மீதியாக அப்போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவர் அப்படி மாற்றினா பரவாயில்லைங்க, நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருக்கிறேங்க, கர்த்தர் உங்கள் வேண்டுதெல்லாம் கேட்க போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், அது எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு பலன் தரப்போகிறேன். இந்த வருஷம் பலன் தரப்போகிறேன். போன வருஷம் என்னென்ன சோத்திர காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இந்த வருஷத்திலே அப்படி சோர்வு அடையாதபடி தேவன் உங்களை உற்சாகப்படுத்த போறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சோத்திரம் நமக்கு தேவையான ஒரு பலனை தந்து வல்லமையை தந்து ஆண்டவர் வழி நடத்த போகிறார். அடுத்த ஒரு வசனம், 10வது வசனத்தை வாசிங்க. 60:10. ஒரு சில பிரச்சனை போன வருஷத்தில் குடும்பத்தில் இருந்தது, போராட்டமாக இருந்தது, சோதனையாக இருந்தது. கவலைப்படாதே, அது எல்லாவற்றிலிருந்து வெளியே நீங்கள் வரப்போகிறீர்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றார், என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன். சில நேரத்தில் தண்டனை தருகிறது போல இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உங்களை கிருபையாக மன்னிக்கிறார், கிருபையாக ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார், ஆண்டவர் கிருபையாக உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 40 முடிய வசனம் சொல்கிறது. அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு, நம்மளை ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற நம்முடைய முற்பிதாக்கள் மூலியமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா. நாம் எந்த நல்லதும் செய்யல, பரவாயில்ல, நம்முடைய முன்னோர்கள் நல்லது செஞ்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் சரீர பிரகாரமாக ரசிக்கப்படாதவங்களுடைய லிஸ்ட் எடுத்துட்டோம்னா எல்லாம் கெட்டது தான். புரியுதா? பாவம்தான், சாவந்தான், சொல்லவே தேவையில்லை. இப்போ நாடகத்தில் சொன்னாங்கல்ல சின்ன பிள்ளைங்க, அது மாதிரி தான். ஒருத்தருமே கர்த்தருக்குள்ளே வர முடியாது, ஒருத்தருமே பரலோகத்திலே போக முடியாது. அப்படி எல்லாரும் நம் பாவிகள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சட்டத்தின் அடிப்படையிலே, பைபிள் அடிப்படையிலே, விசுவாசத்தின் அடிப்படையிலே, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு காரியம் வேறு மாதிரியாக நடக்கிறது. எப்படி என்றால், முற்பிதாக்கள் வாயிலாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் புயமே நீ பலன் கொள் என்று ஆண்டவர் சொன்னால் சும்மா இல்லை, அந்த பலனை நம்முடைய ஆபிரகாம், ஈசாக்கு என்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வசனத்தில் ஏசாயா 60:10 நம்ம வாசித்தோம், நமக்கு உதவி செய்யக்கூடிய அநேக ஆட்களை தேவன் நமக்கு தருவாராம். ஆமென். அல்லேலூயா. உதவி செய்ய ஆள் இல்லையே நினைக்காதீங்க, ஆண்டவரே நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வசனம் சொல்றது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 7:13. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார் பாருங்க, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து, ஆமென், உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, உன் கற்பக்கனியையும் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் மாடுகளையும் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மளை நல்லா ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. மனங்குளிர தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. உபாகமம் 28 எழுதியிருக்கிற பிரகாரமாக நீ கையிட்டு செய்ய எல்லா காரியத்தையும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுனே பிசாசானம் வருவான்.
நீங்கள் அவனுக்கு இந்த வருஷத்தில் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கணுமா? பைபிள் படிக்க முடியாத பண்ணுவான், உபவாசம் இருக்கக்கூடாதபடி பண்ணுவான், சபைக்கு வரக்கூடாதபடி பண்ணுவான், அவன் என்னென்னமோ காரியங்களை செய்வான். அதையெல்லாம் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே, அவைகளை நீங்கள் கடிந்து அப்புறப்படுத்தும் பொழுது சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டோட உண்மையான நோக்கம் அதுதான். எல்லார் காட்டிலையும் நீங்கள் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கிலும் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எல்லாரை விட உங்களை ஒருபடி எப்பொழுதும் ஆண்டவர் மேலே தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவித்தில் மேலே வச்சிருக்கிறார், விசுவாசத்தில் மேலே வச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக நம்மளை ஆண்டவர் இதயத்திலே அணிந்து வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த போலீஸ்காரங்களும் பாருங்கள், ஸ்டாரெல்லாம் குத்தி வச்சுருப்பாங்க, எந்த நேரமும் ஸ்டார் அவங்களுக்கு தொங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆண்டவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய அவருடைய இருதயத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, 15வது வசனம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். நோய்க்காக நாம் ஜெபம் பண்ணணும். பொல்லாத ஆவி என்னை விட்டு ஓடு, அந்தார சக்தி என்னை விட்டு ஓடு. நோய் வரலாம், ஆனால் நீண்ட நாள் தங்கி இருக்கக்கூடாது. உடனே போயிடணும். 2 நாளோ 1 நாளோ 8 நாளோ ஓட்டம் பிடிச்சிடணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணும் பொழுது, நல்லா பைபிள் படிக்கும் பொழுது, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு நோயாயிலும் உங்களுக்கு வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குறார். சில நேரத்தில் நம்முடைய ஜெபத்தில் அது நல்லா போகும், சில நேரத்தில் மாத்திரை மருந்து கொடுத்து நல்லா போகும். ஆனால் நாம் விசுவாசித்தால், ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை அற்புதகரமாக வழிநடத்தி நம்மிலிருந்து ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆமென். யாத்திராமத்தின் புஸ்தகம், ஆமென், 14ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனங்களை வாசிக்கலாம். பூர்வ தலைமுறைகளிலே நம்முடைய வசனம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ஏசாயா 51:9, எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு. அல்லேலூயா. அந்த காலத்தில் நிறைய அற்புதங்களை செய்தாங்களாம், அதே போல இந்த காலத்தில் நீ நிறைய அற்புதங்களை செய் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்தில் விசுவாச மக்களுக்கு நான் பெரிய பெரிய வல்லமை கொடுத்தேன், இந்த காலத்திலே அதே போல உனக்கு நான் பெரிய பெரிய வல்லமை தருகிறேன். அல்லேலூயா. சின்ன வல்லமை அல்ல, பெரிய வல்லமை. அது எப்படிப்பட்ட ஒரு வல்லமையா இருக்கிறது? மோசே கொடுத்த ஒரு வல்லமை போல. அவர் சொல்றார் பாருங்க, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, அதை சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே, ஆமென், ஸ்தோத்திர, பூர்வ நாட்களில் நடந்தது போல பெரிய பெரிய அற்புதத்தை இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. பிசாசனவன் எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும், எத்தனை தாமதங்களை கொண்டாந்தாலும், எத்தனை பிரச்சனைகளை கொண்டாந்தாலும், அது எல்லாம் ஜாமணி 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 உடைச்சி எறியணும். அல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகுமா? எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். கர்த்தருக்காக பூர்வ தலைமுறைகளிலே எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ, அதிசயம் செய்தாரோ, அதுபோல ஆண்டவர் இந்த வருஷத்திலே உங்களுக்கு செய்ய ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. யோவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். பெலன்கொள் என்று சொன்ன நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். வசனம் சொல்கிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலவீனர்கள் தான், ஆனால் நீங்கள் பலவீனர்களாக அல்ல, உங்கள் பலத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் வந்து இறங்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஓட முடியாதுதான், ஆனால் நீங்கள் ஓடி விடுவீர்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய உயரம் ஏற முடியாதுதான், ஆனால் நீங்கள் ஏறி விடுவீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் பெறுவது அவ்வளவு ஈஸி அல்ல, ஆனால் நீங்கள் ஈஸியாக பெறப்போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனையும் நான் உனக்கு தருவேன், நீ பலவீனனாக இருப்பது இல்லை. இந்த வருஷம் நீங்கள் பலவீனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்னால் நடக்க முடியல பாஸ்டர், என்னால் பேச முடியல பாஸ்டர், என்னால் சாப்பிட முடியல பாஸ்டர், என்னால் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளோடு எல்லாம் விலகி ஓட போகிறது. ஆமென். அல்லேலூயா.
ஆமென். சோத்திரம். கால்வலி, கைவலி, பிரச்சனை, போராட்டம், ஆமென், வியாதி, வறுமை, துக்கம், கண்ணீர் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். கர்த்தருடைய பலத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள், உங்கள் சுய பலத்தை நீங்கள் நம்ப வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 35:3. என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மரித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உங்களை யாராவது துன்பப்படுத்தினா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அவர் இந்த வருஷத்துல அரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக வாதாட போகிறார், உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார், உங்களுக்காக ஆண்டவர் காரியங்களை செய்ய போகிறார். எதிர்த்து நிற்க வேண்டிய காரியத்தில் ஆமென், ஆண்டவர் உங்களுக்காக எதிர்த்து நிற்பார். என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மரித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமா சொல்லும். அல்லேலூயா. பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தற்காத்து கொள்வார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆமென் வராமல் இருக்காது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாமளும் ஜெயிப்போம். மேடு பள்ளமே வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. மேடு வரும், பள்ளம் வரும், ஆனால் எல்லாவற்றிலும் ஜெயிப்பாய். அந்த ஜெயந்தான் முக்கியம். அல்லேலூயா. பலன் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் பலனை தருவார். சுகம் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் சுகத்தை தருவார். ஆரோக்கியமே இல்லாத நேரத்தில் தேவன் ஆரோக்கியத்தை தருவார். எப்படிப்பட்ட ஆரோக்கியம்? பூர்வ தலைமுறைகளிலே எழும்பினபடி நீ எழும்ப போகிறாய். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் மோசையை போல, ஒவ்வொருவரும் யோசுவாவை போல, ஒவ்வொருவரும் தாவீதை போல, ஒவ்வொருவரும் தெபோராளை போல, ஒவ்வொருவரும் எஸ்தரை போல, ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ரூத்தை போல விசுவாச வீரர்களாக இருக்க தேவன் நம்மை அன்புடன் அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்களை துன்பப்படுத்துவர்களுக்கு விலக்கி ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நியாயாதிபதியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம் 18-19 ஆமென். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று நாம் சொல்ல வேண்டுமாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் இந்த உலகத்திலே நாம் ஜெயம் பெறலாம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் பாஸ்டர்னு சொல்கிறீங்களா? கரங்களை வைத்துங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது ஆமென், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால். கிதியோன் அப்படித்தான் சொன்னார். அந்த வசனத்தை எல்லாம் நம்ம நிறைய படித்து பார்த்தோம்னா அதில் எழுதப்பட்டிருக்க அந்த அதிகாரங்கள் முழுவதும் கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருப்பீரானால், எங்களோடு இருப்பீரானால் எங்களுக்கு ஏன் இவ்வளோ கவலை, இவ்வளோ கஷ்டம் வருது, தயவு செய்து எங்களோடு இருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொள்கிறார். ஆண்டவர் திடீர்னு சொல்லி ஆமென் சோத்திரம் அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனே நீ பயப்படாதே, எத்தனை மீதியானவர் வந்தாலும், லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் ஆமென் சோத்திரம் அவர்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த பட்டயம் ஆண்டவருடைய பட்டயமாக, உன்னுடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாக அல்ல, அது என்னுடைய பட்டயமாக மாற்றி நான் யுத்தம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. போதும், அவ்வளவுதான் நமக்கு தேவை. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினா பூர்வ தலைமுறையில் நடந்தது போலவே அற்புத அதிசயம் நிறைய நல்லதா நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே சிம்சோன் மேலே இறங்கினார் பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அவர் மேலே இறங்கினதுலேருந்து அவர் ஒரு 40 வருஷம் நியாயம் விசாரித்தார். அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய பலன் பயங்கரமாக காணப்பட்டது. அல்லேலூயா. 1000 பேர் வந்தாலும் ஒத்தைக்கு ஒத்த ஜெபம் பண்ணி சமாளித்தார். ஒரே ஒரு பச்சை தாடை எலும்பை வைத்துக்கொண்டு 1000 பேரை குவியல் குவியலாக அவர் கொண்டு போட்டார். அந்த காலத்து நிகழ்ச்சி அது. அதே போல் 1000 பிசாசு உங்களுக்கு விரோதமாக வரலாம். உங்களுக்கு ஜெபங்கிற ஒரு கருவி உங்ககிட்ட இருந்ததுன்னா எத்தனை பிசாசு வந்தாலும் ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும் என்ன பண்ணலாம்? ஜெயிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தான் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் மேலே நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுடைய பவர் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை எனக்கு வேண்டும், உங்கள் கிருபை எனக்கு வேண்டும், உங்களுடைய தாளந்து எனக்கு வேண்டும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும், உங்களுடைய ஐஸ்வர்யம் வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை கேட்கணும். அதுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது பூர்வ தலைமுறைகளில் எழும்பினது போலவே நீங்கள் எழும்ப முடியும். அல்லேலூயா. யோசுவோடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரன்லாம் அப்படியே அவர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா.
அப்படியே நிறுத்தியிருக்கிறார். அதே போல் இவர் கிதியோன்னு நிறைய அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறார். அற்புதத்தை கேட்ட அத்தனை அற்புதத்தையும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் பலன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எத்தனை பேர் இந்த கால வேளையில் உற்சாகமாக இருக்க போகிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாக இருங்க. 52 வாரமும் உற்சாகமாக இருங்க. அல்லேலூயா. 52 வாரமும் கிறிஸ்மஸ் மாதிரியே நினைங்க. அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் நல்ல சேலையாக கட்டிட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அல்லேலூயா. நல்ல பேண்ட் செட்டாக போட்டுட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ நோம்பின்னா எப்படி வரீங்களோ அப்படி தான் சாதாரண ஆராதனைக்கு வரும்போது நீங்கள் நல்லா வரணும். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு வர்றதை விட ரொம்ப ஜோராக வரணும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா நகையை கேட்டு வாங்கி போட்டுட்டு வாங்க. கல்யாணத்துக்கு வரும்போது போய் கேட்குறீங்க, அக்கா கொஞ்சம் கொடு, அக்கா அதை கொடு, மாட்டில் கொடு, தோடு கொடு, செயின் கொடு, அந்த செயினை கொடு, இந்த செயினை கொடு, கல் வச்சது கொடு, கல் இல்லாதது கொடு, அந்த புடவை கொடு, இந்த புடவை கொடு, வாங்கிட்டு போகிறீங்க. ஆண்டவர் இந்த வருஷம் சொந்தமாகவே எடுக்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்கள், இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ விலை விற்கிது தங்கம். இந்த போன வருஷத்தில் ஒரு அம்மா சார்ஜ் சொல்கிறாங்க, ஆண்டவர் 10 பவுன் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார். எத்தனை லட்சம் அது விற்றாலும் சரி, நீங்கள் வாங்கணும்னு நினச்சா சில பொருட்களை வாங்கி விடுவீர்கள். அல்லேலூயா. அது தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. பொய் இல்லைங்க. அந்த அம்மா என்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நான் நினைக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வேண்டிக் கொண்டிருக்கலாம், அத்தனை பேருக்கு அத்தனை காரியத்திலும் அதே போல் நல்ல நல்ல ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், நீங்கள் விழிப்பாய் இருங்கள், எனக்காக செயல்படுங்கள். அது மட்டுமல்ல, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. எத்தனை பேர் உங்களை கேவலமாக பேசினாங்களோ அதே இடத்துல நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். இந்த ஊர்லலாம் வந்த புதுசில் நம்மளை சாதாரணமாக தான் பேசுனாங்க, இவங்களுக்கு இடமே கிடைக்கல அப்படின்னாங்க. இப்போ சொல்கிறாங்க அவங்க நிறைய இடத்துல இடம் வாங்கி போட்டாங்கன்னு. அல்லேலூயா. இவங்களுக்கு கீத்தில் தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்க அவங்க நல்லாவே கட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இவங்களுக்கு எங்கேயோ இருந்து வருதுங்கிறாங்க. எங்கேயும் இல்லை, இந்த கூட்டத்தில் இருந்து தான் வருது காணிக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வந்த உடனே ஒரு ஐயா காணிக்கை கொடுத்தார். ஒரு ஐயா அவர் சொன்னார், நான் கிறிஸ்மஸுக்கு அரிசி காணிக்கை எடுத்து கொடுக்க முடியவில்லை, அதே அரிசி காணிக்கையை நான் காணிக்கையாக தருகிறேன் என்று சொல்லி காணிக்கையை கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் யார் இடத்துலையும் போய் கேட்கவில்லை, யாரையும் கொள்ளையடிக்கவில்லை, யாரையும் துன்புறுத்தவில்லை. இடம் தேடி வந்து, நம்மை தேடி வந்து ஆண்டவராலே அனுப்பப்பட்டு காணிக்கைகளையும் தசம்பாகங்களையும் பொருத்தனைகளையும் செலுத்துகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மை தேடி அத்தனை ஆசீர்வாதமும் வரும். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பழிக்கும் என்று உபாகமம் 28 எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்ம வசனத்தை நம்பணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் 24ஆம் தேதி, ஆமென், வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை கூட்டம் வைக்கலாம் என்று இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் எல்லாரும் வாருங்கள். அந்த கூட்டத்திலே ஆசீர்வாதமான கூட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை வாங்க போகிறீங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். நிறைய பணம் வரணும்பா, நிறைய பொருள் வரணும். ஒன்று சொல்கிறேங்களுங்க, கடந்த நாட்களில் மே மாதம் 30ஆம் தேதி நினைக்கிறேன், ஒரு நாள் போன வருஷத்தில் கூட்டம் இங்கே ஒரு ஆசீர்வாத கூட்டம் நடைபெற்றது. எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க? 200 ரூபா கட்டி. அது கூட அந்த ஆசீர்வாத கூட்டத்தில் சொன்னேன், நிறைய பணம் வரப்போகுது, நிறைய நகை வரப்போகுது, நிறைய ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஆசீர்வாதம் வந்திருக்குது. எனக்கு கூட அன்றைக்கும் ஆசீர்வாதம். அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், பிரசங்கம் பண்ண. என்றைக்குமே கிடைக்காத பெரிய காணிக்கை அன்னைக்கு கிடைச்சிது. ஒரு அழியிலே சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் அன்னைக்கு ஆண்டோடைய அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங்னு சொல்லி இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே போனோடனே உண்மையாலுமே பிளஸ்ஸிங் வருகிறது. அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. நான் நம்பிக்கையாக இருந்தால் கர்த்தர் நம்மளை
ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அந்த கூட்டத்தில் சொன்ன என்னை நோக்கி பணம் வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்களும் இன்னைக்கு கூட சொல்லுங்க பார்க்கலாம், என்னை நோக்கி பணம் வரப்போகிறது, என்னை நோக்கி நகை வரப்போகிறது, என்னை நோக்கி வீடு வரப்போகிறது, என்னை நோக்கி நிலபுலங்கள் வரப்போகிறது, என்னை நோக்கி ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆமென். நீங்கள் அப்படி விசுவாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், விதையுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அப்படி விதைக்காமல் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். 14:6 நியாயாதிபதிகள். அதாவது சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதனால் அவன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தும் ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வருகிறது. அப்பொழுது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சிம்சோன் இடத்தில் எதுவுமே இல்லையா. அந்த நேரத்தில் ஒரு பெரிய சிங்கம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த சிங்கம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் போய்கின்ற வழியிலே அவருக்கு விரோதமாக வருகிறது. சொல்லப்போனால் அது நல்ல காரியத்துக்கு போகிறார், கல்யாணம் பண்ணலான்ட்டு போகிறார், ஒரு பொண்ணு பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு சிங்கம் வந்தது. அது சிங்கம் ஆண்டவர் தடுத்தார். அது அவனை கொல்றதுக்காக அனுப்பல, தடுக்கிறதுக்காக அனுப்பினார். இருந்தாலும் இவர் பலசாலியாக இருக்கிறபடினாலே, கடவுளுடைய வல்லமை இருக்கிறபடினாலே என்ன நடக்கிறால், சிங்கம் அவருக்கு எதிர்பட்ட போது தன்னுடைய கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் பலமாய் இறங்கினதினால் சண்டை பண்ணி அந்த சிங்கத்தையே அவன் ஜெயித்து விட்டான், அவன் கொன்று போட்டு விட்டான். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நாம் அடித்து ஒரு நாய் கூட என்ன செஞ்சுருக்காது, செத்துருக்காது. பாம்பு அடிச்சிங்கன்னா பாம்பு ஓடி போயிடும், பூரா அடிச்சுன்னா பூரா ஓடி போயிடும், தேல் அடிச்சுன்னா தேல் எங்கேயாவது போய் ஒண்டிக்கும். இப்போலாம் தானே அடித்தோம் எங்கேயோ காணவே அப்படின்னு. எலி அடித்தா கூட எலி என்ன செய்யாது, ஆமாம் தப்பிச்சு ஓடி போயிடும். மூட்டை பூச்சி கூட என்ன செய்ய முடியாது, உங்களால் கரெக்டாக கண்டுபிடிச்சி அடித்து கொள்ள முடியாது. கொசு மெயினாக நீங்களே அடிச்சுக்க வேண்டியதான், பட்டுன்னு தலையில் நெஞ்சில் கையில் பட்டார்னு எவ்வளோ கவனமாக நம்ம இப்படி அடித்தாலும் அது என்னது, நம்மளை விட கவனமாக அது ஓடி போயிடுது. நம்ம பட்டுன்னு வெறும் அடி நமக்கு நாமே அடிச்சுக்கிறோம் அப்படி. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கொசு கூட நம்மளால் அடிக்க துப்பு இல்லை. ஆனால் இவர் ஒரு பெரிய சிங்கத்தையே என்ன செய்கிறாரு, மேற்கொள்கிறார். அதுக்கு காரணம் என்ன, அவன் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் வந்து இறங்கினாராம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் பலமாய் வந்து இறங்க வேண்டும். வாஞ்சிக்கிறேன், இந்த வருஷம் வாஞ்சிக்கிறேன். ஆமென். அப்படி உண்மையாலுமே நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. சிம்சோனை ஆசீர்வதித்த தேவன், கடாட்சித்து அருளின தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் ஆண்டவர் கடாட்சித்து அருளி உங்களில் இருந்து ஆண்டவர் மகிமைப்படுவார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பூர்வ தலைமுறைகளை எழும்பினபடி, முந்தின நாட்களிலே எழும்பினபடி எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தாங்க, ஆண்டவர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டால் உடனே ஓய்ம்பாங்க. அல்லேலூயா. ஒரு தடவை 2 தடவை தெரியல, இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் சின்ன பையனா அங்கே தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான். அல்லேலூயா. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டால் உடனே என்ன பண்ணாங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எப்படி சொல்லுவாங்க, அந்த காலத்து ஆளுங்க எப்படி சொல்லுவாங்க, சொல்லும். ஆனால் இப்போ எப்படி தெரியுமா, நேர் ஆப்போசிட். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது. பாஸ்ட்டு தானே, பாஸ்ட்டு எப்போ அப்படி தாண்டா இதே தாண்டா சொல்லுவார் அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்கிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பெலன்கொள், எலும்பு எலும்பு, பெலன்கொள், கர்த்தரின் புயமே. நம்மளை பார்த்து சொல்கிறார் பாருங்க, கர்த்தரின் புயமே. கர்த்தரின் புயமாக நம்மளை மாற்றுறாராம். அவருடைய கையாக நம்மளை என்ன பண்ணுறாரு, மாத்துறாரு. முந்தின நாட்களிலே, அந்த காலத்தில் எப்படி சிம்சோன் இருந்தாரோ, யோசுவா இருந்தாரோ, மோசே இருந்தாரோ, அதே போல நீ இந்த காலத்திலே இரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தான் 52 வசனம், அப்புறம் வாழ்க்கையில் ஒரு 50-60 வாக்குத்தத்தம் இதெல்லாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வசனங்களை, வார்த்தைகளை, சாட்சிகளை புதுப்பித்து தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா இன்னோட முடிஞ்சிடறதல்ல, அது தொடரும். அல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடரும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பலப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தின நாட்களிலே எழும்பினபடி பிரியமானவர்களை நீங்கள் எழும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 33, 34 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 11. ஒவ்வொன்றா வருவோம். விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்களா? ஆமென். எவ்வளோ பெரிய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை கூட ஜெபம் பண்ணி விசுவாசத்தினாலே ஜெயித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எந்த விசுவாசம்? உங்கள் விசுவாசம். பக்கத்தில் இருக்கிறீங்க பார்த்து சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கிறீங்களா பார்த்து சொல்லுங்க. உங்கள் விசுவாசம். தூங்கிட்டு இருக்கிறீங்களா பார்த்து சொல்லுங்க. தட்டி விட்டு எழுப்பி சொல்லுங்க. முடிய போகுது சார், முடிய போகுது, உற்சாகமாக இருங்க. பாருங்க, கண்டக்டர் எந்த நேரத்தில் விசில் அடிப்பார், நல்லா தூங்கிட்டே இருப்பார், ஆனால் விசில் அடித்து மக்களை இறக்கி விட்டுருவார். அது மாதிரி தான் அவர் கையை ஆட்டுறாரு, ஆனால் இப்போ கொட்டாய் விட்டுட்டு இருக்கிறார். சரி பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் நல்லா தம் கட்டுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவிசுவாசமாக இருந்தால் அவருக்கு பிரியமாகவே இருக்க முடியாதான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 10 பிள்ளைங்க இருந்தாலும் அன்பாக இருக்கிற பிள்ளைங்க மேலே தான் எல்லாரும் அன்பாக இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார், அம்மா நேசித்தார்கள். ஏசா வேட்டைக்காரனாக இருந்தான், அப்பா நேசித்தார். சில நேரத்திலே அப்பாவுடைய நேசிப்பை விட அம்மாவுடைய நேசிப்பு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி தானே வேணும், அங்கேயாண்டா போய் முள்ளுலும் கல்லிலையும் தேடி வில்லு விட்டு அம்பு விட்டு இது பண்ண. நம்ம பட்டியலே நிறையா இருக்குதுடா. அப்பாவுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும், புரியுதா? நான் சொல்கிறேன் பாருன்னு சொல்லி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை நினச்சின்னு அந்த கிளவி வாங்கி கொடுத்துச்சு. அதுதானே பெற்றுச்சு. ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் ஒரு கண்ணுக்கு வெண்ணெயும் வைக்கலாமா? வைக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, அந்த சின்ன பையனாக இருந்தாலும் அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இவன் பெரிய பையனாக இருந்தாலும் கானானிய ஸ்திரியை பெண் கொண்டிருக்கிறான். கல் வீடுகளிலே குடியிருந்திருக்கிறான். கூடாரத்திலே குடியிருந்தா அதெல்லாம் முடியாது, நான் பெரிய பெரிய கல்லாக வச்சு தான் கட்டி அதில் தான் குடியிருப்பேன். அந்த காலத்து மாடல் என்னன்னா, கூடாரத்தில் தான் நீ என்ன செய்யணும், குடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆண்டவர் வச்சுருந்தார். அதெல்லாம் இந்த சின்ன பையன் கேட்டான், அந்த பெரிய பையன் என்ன செய்யல, கேட்க மாட்டேன்ட்டான். அதனால் யார் ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன செஞ்சார், அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். ஆபேல் செத்தே போயிட்டான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆபேல் நல்லவன் 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 ஆண்டவர் பாராட்டிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வசனத்தை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் நேசிப்பார். அல்லேலூயா. பைபிளை நேசிக்கிறீங்களா ஆண்டவர் நேசிப்பார். பிரசங்கத்தை நேசிக்கிறீங்களா ஆண்டவர் நேசிப்பார். தீர்க்க தரிசனத்தை நேசிக்கிறவர்களே ஆண்டவர் நேசிப்பார். அல்லேலூயா. எல்லா பொய் தீர்க்க தரிசனங்களையும் நம்பாதீர்கள். கொஞ்ச நாள் ஆனால் உங்களை வேண்டான்ட்டுருவாங்க. பொய்யா சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை இங்கே வேண்டாம் அங்கே வேண்டான்னு சொல்லி போடுவாங்க. என் வீட்டுக்கு நீ வராதப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்டாக தீர்க்க தரிசனம் சொன்னீங்களா உங்களை டெய்லி வர சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனால் ஜெபம் பண்ணிட்டு போய் சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணாத போய் சொல்லாதீங்க, அது கரெக்டாகவே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அடுத்த வார்த்தை, நீதியை நடப்பித்தார்கள். அநியாயம் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க போய் விசுவாசத்தினால என்ன பண்ணுவாங்க, நீதியை நடத்துவார்கள். அடுத்தபடியாக வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். என்ன வாக்கு தத்தம்? ஈசாக்கு உன்னிடத்தில் பிறப்பான். அல்லேலூயா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் வாக்கு தத்தத்தை பெற்றார்கள். அந்த வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளைகள் தான் நாம் அனைவருமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன செஞ்சாங்களா? ஜெபிச்சு விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, ஜெபிச்சு விசுவாசத்தினாலே. ஜெபிச்சு எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை என்ன செஞ்சாங்களா? அடைச்சார்கள். வெறும் சிமெண்ட் போட்டு அடைக்கல, வெறும் பந்து ஒன்று வச்சு வாயில் வச்சு அமுத்தல, வெறும் காயத்தில் என்னமோ செஞ்சு அதுகளுடைய வாயில் வைக்கல, அது அவங்கள கடிச்சு பிடிச்சி தின்னுபிடும். அவங்க எதுவுமே செய்யல, ஜெபம் பண்ணி சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை சிங்கம் போன்ற பிரச்சனையாக இருக்கலாம். இது சாதாரண ஆள் இல்லைப்பா, மகா பிசாசு. ஆனாலும் கூட நீங்கள் நினைக்கணும்,
தானியேலை சிங்கங்களின் கைக்கு ஆண்டவர் தப்புவிப்பார். ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து என்னையும் ஆண்டவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. அது சிங்கம் போன்றதாக இருக்கலாம், அசிங்கம் போன்றதாக இருக்கலாம், வலு சர்ப்பம் போன்றதாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபத்தினால் விசுவாசத்தினால் அதை மேற்கொள்ளலாம். அடுத்தபடியாக அக்கினியின் உக்கிரத்தை என்ன செஞ்சாங்களாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க அவித்தார்கள். ஆண்டவர் கிருபை செய்தார். அடுத்தது பட்டய கருக்குக்கு என்ன பண்ணாங்க? தப்பினார்கள். எவ்வளவு துரத்துனாலும் உன்னை பிடிக்கவே முடியாது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த பிசாசும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாதுமான பிசாசின் கிரிகளை அழித்து நீங்கள் பலன் கொண்டு எழும்ப போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அடுத்தபடியாக பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அல்லேலூயா. பலனே இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பலன் வந்து உங்களை இறங்கும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். நான் சாவர மாதிரி போயிட்டேன், ஆனால் ஜெபம் பண்ணேன், சோத்திரம் பண்ணேன், நைட்டில் ஜெபம் பண்ணிட்டேன், பகலில் ஜெபம் பண்ணிட்டேன், பைபிள் படித்தேன், நல்லா போச்சு. பல தலைப்பு, பல சாட்சிகள். அல்லேலூயா. பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அடுத்தது யுத்தத்தில் வல்லவரானார்கள். நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய யுத்தத்தில் வல்லவர்களாக மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரீர பிரகாரமான யுத்தத்திலாம் ஜெயிக்க முடியாது, பார்த்தாவே தெரியுது. ஆனால் ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்தில் என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் ஜெயிப்பீர்கள். அடுத்தது அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். எத்தனை சேனைகள் வந்தாலும் நீங்கள் முறியடிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்தது ஸ்திரீகளை சாக கொடுத்தவர்கள் தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஸ்திரீகள் தங்களுடையவர்களை சாக கொடுத்தவர்களை கூட நல்ல ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பிட்டாங்களாம். அல்லேலூயா. தபித்தால் மரித்தால், ஜெபத்தால் உயிர்த்தால். தபித்தால் மரித்தால், ஜெபத்தால் உயிர்த்தால். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை, ஆமென், சிறு பெண்ணை எழுந்திரு. 12 வயதுடைய சிறுப்பெண்ணை பார்த்து ஆண்டவர் மரித்த மகளை பார்த்து என்ன சொன்னார்? சிறு பெண்ணே எழுந்திரு. உடனே அவள் எழுந்து உட்கார்ந்தாள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பலன் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த வருஷம் நல்லா ஊழியம் செய்ய போகிறீங்க. அல்லேலூயா. பகுதி நேரமாக ஆமென். நீங்கள் எல்லாரும் நல்லா ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஆமென். இந்த சபையிலே நாங்கள் முழு நேரமாக குடும்பமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் பகுதி நேரமாக ஊழியக்காரர்களாக, சுவிசேஷகர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பெரிய பெரிய ஆளுங்க மட்டும்தான், அதாவது இந்த ஃபேமஸாக உங்களுக்கு தெரிகிற கர்த்தருடைய போதகர்கள் மட்டும் சுவிசேஷகர்கள் அல்ல, நீங்களும் சுவிசேஷகர்கள் தான். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக நல்லா செயல்படணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம்.